ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி 2 எக்ஸ்பைரி தான் இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி எப்பயும் போல நடக்கும். ஸோ, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீ டைம்ஸ் இருக்கு. நாம இதுவரைக்கும் இந்த சேனல்ல பார்த்தது ஒன்லி ஒரு 10% ஆஃப் ட்ரேடிங் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ஸோ, நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நாம இந்த உலகத்துக்கோ அல்லது இயற்கைக்கோ என்ன செய்றோமோ, அததான் நமக்கும் திருப்பி வரும். ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாம என்ன உழைப்ப கொடுக்கிறோமோ, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் தான் நாம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாலேட்ஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நான் கிரியேட் பண்ணி அதுல வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். நீங்க இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ட எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு மேல நீங்க இதுக்கப்புறம் டிஃபரெண்ட்டா அப்ரோச் பண்றதுக்கு, என்னால முடிஞ்ச கன்டென்ட் நான் உங்களுக்கு தரேன். நீங்க அத எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுவரைக்கும் ஒரு 75 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு வீடியோஸ்லயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 மந்த் அதாவது டிசம்பர் மந்த் எண்ட் வரைக்கும் நீங்க வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு அதுல இதுக்கு மேலயும் நம்மளால ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஜனவரி 1 அன்னைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம அடுத்த கட்டத்த நோக்கி போகப் போறோம். அதாவது அடுத்த ஸ்டெப்ப நோக்கி நம்ம போகப் போறோம். நம்மளோட கோல் எல்லாமே மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்றது அப்படின்றது தான் இருக்கப் போகுது. நீங்க உங்களோட சைக்காலஜிய சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில சைக்காலஜிய சேஞ்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது உங்க மேல தப்பு கிடையாது. நம்ம ஹியூமன் நேச்சரே அதுதான். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சைக்காலஜிய எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ரொம்ப வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பேக்கப் டேட்டா எடுத்து வைங்க அப்படின்னு. பேக்கப் டேட்டா மீன்ஸ் நீங்க அன்னன்னைக்கு நடக்கிற ஸ்கிரீன்ஷாட்ட எடுத்து வைக்கணும். இதுவரைக்கும் நீங்க எத்தனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல, எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு தெரியல, செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா, அதையுமே உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் பார்த்து எந்த அளவுக்கு ட்ரேடிங் நாலேட்ஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நாம எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா, 30 மினிட்ஸ் கேண்டல்ல மார்க் பண்றோம். அதே போல எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இதை எதுக்கு நம்ம எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு ஆப்ஷன் பையர், அதுவும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம். மார்க்கெட்ல பலாயிரம் கோடி டர்ன் ஓவர் நடக்குது. இது ஆல்ரெடி நான் ரொம்ப வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்ல 2 கேண்டில் தான் நீங்க 99% பார்க்க முடியும். ஒண்ணு கிரீன் கேண்டில், அடுத்தது ரெட் கேண்டில். இந்த டோஜி கேண்டில் நீங்க எப்பயாவது தான் பார்க்க முடியும். அது இண்டெக்ஸ்ல நீங்க ரேரா தான் பார்க்க முடியும். நீங்க நினைச்சுக்கலாம் இது ஒரு டோஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டோஜி கேண்டில் மீன்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேண்டில் ஒயிட் கலர் கேண்டிலா இருக்கும். நீங்க கலர் கோடு கிரீன் கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணீங்கன்னா டோஜி கேண்டில் அப்படின்னா பிளாக் அல்லது ஒயிட் கேண்டில்ல இருக்கும். அதர்வைஸ் நீங்க டோஜி கேண்டிலை பார்க்கவே முடியாது. ஸோ அதனால அந்த டோஜி கேண்டில் கான்செப்டை விட்டுறலாம். நாம ஒரு சாலிடான ஒரு பையிங் கேண்டில் மார்க் பண்ண போறோம். சாலிடான செல்லிங் கேண்டில் மார்க் பண்ண போறோம். சாலிடான பையிங் கேண்டில் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் இருக்குல்ல, இதோட பாட்டம்ல விக் ஹையா இருக்கணும், டாப்ல விக் சின்னதா இருக்கணும். இவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல இத எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேணாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலா இருந்தாலும், இதோட டாப்ல விக் ஹையா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ண தேவையே இல்ல. ஏன் அப்படின்னா, இதுல ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அதே போல செல்லிங் கேண்டில் மார்க் பண்றோம் அப்படின்னா, இதோ இந்த கேண்டில் மாதிரி டாப்ல விக் ஹையா இருக்கணும். பாட்டம்ல விக் சின்னதா இருக்கணும். ஸோ இத தான் நம்ம செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ண போறோம். பையிங் கேண்டில் மார்க் பண்ணிட்டோம். செல்லிங் கேண்டில் மார்க் பண்ணிட்டோம்.
தென் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் எல்லாமே வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு நாம ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பையிங் கேண்டில்னா பாட்டம்ல மார்க் பண்ணுவோம். செல்லிங் கேண்டில்னா டாப்ல மார்க் பண்ணுவோம். ஆனா, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேண்டில் மட்டும் பாட்டம், டாப் 2மே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். தென் இதோட 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 15 மினிட்ஸோட 50% எப்படி மார்க் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க ஃபிப்னாச்சி டூல யூஸ் பண்ணி இந்த லோல இருந்து இத ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இதோட 50% வந்துட்டு கிடைச்சிரும். ஓகே. இப்போ நம்ம கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்ப நாம இதுல வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 30 மினிட்ஸ் சார்ட்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு நேத்தையோட 15 மினிட்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு மேல வந்துட்டு போயிருக்கு. மேல போயிருக்கு அப்படின்னா, இதுல நம்ம இம்மீடியட்டா வந்துட்டு என்ட்ரி எடுக்க முடியுமா? நாம இப்ப மார்க் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்துட்டு ஆகுமா? அப்படின்னா ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில கிரைட்டீரியா வந்துட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9:30க்கு மேல தான் வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே. இப்ப ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்றது அப்படின்னா, அடுத்தது ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு நம்ம என்ட்ரி கேண்டில் வந்துட்டு வந்திருக்கோ, ஸோ அங்க தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். 79,181 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு காமிக்குது இல்லையா? ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, 79,200 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 79,200 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதுவும் நான் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்ட 3 மினிட்ஸ் சார்ட்ல தான் வந்துட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இதான் வந்துட்டு இன்னைக்கு பிரிண்ட் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ இதோட ஹை அண்ட் லோ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, கேண்டிலோட ஹையில வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. இந்த மிட் பாயிண்ட்ல தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். ஓகே. இங்க பாருங்க. இதுல எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, ரூ. 309.50 வந்துட்டு காமிக்குது. ரூ. 309.50 அப்படின்றது என்னோட என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50%. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25%. ஓகே. என்னோட கிரைட்டீரியா வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்பொழுது, இந்த ரூ. 309 இருந்து இந்த கேண்டில் வந்துட்டு ஹை போனது வந்துட்டு பாருங்க. ஆல்ரெடி வந்துட்டு ரூ. 570 வந்துட்டு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100% வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு என்ட்ரி கேண்டலா வந்துட்டு கன்சிடர் பண்ணல. என்ட்ரியும் நான் இன்னைக்கு வந்துட்டு எடுக்கல. தென் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்போம் இல்லையா? சென்செக்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது, நிஃப்டிய வந்துட்டு சப்போர்ட்டா வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்துட்டு இது ரிப்பீட்டடா வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டியோட சார்ட்டும் நம்ம ஒரு டைம் வந்துட்டு பாத்தரலாம். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இத நான் டைரக்ட்டா வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க. நமக்கு சென்செக்ஸ்ல என்ட்ரி வந்த மாரியே இதுலயுமே என்ட்ரி வந்திருக்கு. அதனால நம்ம நிஃப்டில ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னா, நிஃப்டில வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நிஃப்டி வந்துட்டு நேத்திக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பைரி. நமக்கு ஆப்ஷன் பையருக்கு பிரீமியம் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு சொல்லியிருப்போம். ஸோ, நீங்களுமே வந்துட்டு பார்த்துருக்கலாம். பிரீமியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து, அதோட பேக் டெஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும். ஓகே. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் எக்ஸ்பைரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வியாழன், வெள்ளியில தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொன்ன அந்த நாலேட்ஜ் ஷேரிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ட்ரேடிங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போவோம் அப்படின்ற ஃபுல் நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோவ வந்துட்டு புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு நாம சொல்ற விஷயத்த உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட்ல கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு இருங்க. நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே, அத நம்மளால வந்துட்டு தீர்வு வந்துட்டு நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு ஒரு எண்ட் கார்டு வந்துட்டு நம்மளால போட முடியும். அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு இருங்க. என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட் இங்க தான் இருக்க போகுது. நாம மார்க்கெட்ல இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காமா இருங்க.
ரொம்ப காமா வந்துட்டு மார்க்கெட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு மார்க்கெட்ட அப்ரோச் பண்ணாதீங்க. அதேபோல நான் பேங்க் நிஃப்டில தான் இதுவரைக்கும் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மைண்ட் செட்ட வந்துட்டு விட்டுடுங்க. நமக்கு தேவை மணி. எந்த இடத்துல பைசா வந்துட்டு நமக்கு வருதோ, அத எடுத்துட்டு வெளில வரணும். இந்த மாரி ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு நீங்க இப்பயே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாம நெக்ஸ்ட் வீக்ல நல்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.